ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷின் டேபிள். ஸோ கொஸ்டினில் நமக்கு எல்லா டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. அந்த கீழே வந்து டேட்டா XY பேஸ் பண்ணி டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக அதை கன்வே பண்ணிட்டோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். கொஸ்டின் போகலாமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 2004 உள்ள சரியில்லை 2004 உள்ள இன்வேல்யூ ஓட் வந்து 2019 என்னவோ அதில் ஹாஃப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கம்பேர் பண்ண ஆன்சர் எக்ஸ் மட்டும்தான் வேல்யூ இருக்குது. அப்போ அந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு எக்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இன்வேலிட் ஓட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது டோட்டல் ஓட்டில் காஸ்டான ஓட்டு எவ்வளோ, எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க? 60%. அப்போ 60 பேர் 0.6ன்னு எடுத்துக்கிறேன். அதுலேருந்து வேலிட் ஓட்டை மைனஸ் பண்ணேன். அப்படி மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்வேலிட் ஓட் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஆஃப் 2019 100 வருமா? பர்சன்டேஜ் 100 வரும். அப்போ 40 இன்ட்டுன்னு போட்டுக்கலாம். 40 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 70% பை 100 ரொம்ப 100 கேன்சல் ஆயிரும். இதுலேருந்து வேல்யூ ஓட் மைனஸ் பண்ணேன் 1400. அப்போ ஆயிரம் உள்ள 2 மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 20 எக்ஸ் மைனஸ் 70 700. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருந்தாலும் ஈஸியாக வந்துடும். அடுத்தது நமக்கு என்ன வரும்? உள்ள மல்டிபிள் பண்ணால் 9.6x plus 48 minus 900. இப்போ நம்ம அந்த சைடு 900 வந்துன்னா இந்த 48 ப்ளஸ் பண்ணாமட்டா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. இதோட மைனஸ் பண்ணாட்டா அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க. ஓகேங்களா? என்ன ரீசன்னா நான் சொல்கிறேன். இப்போ மைனஸ் பண்ணால் -200 உள்ள மல்டிபிள் பண்ணால் 20x மைனஸ் 1400. இப்போ எக்ஸ் ஒரு சைடு நம்பர் ஒரு சைடு வந்தால் இங்கே என்ன வரும்? 1400 இங்கே வரும் ப்ளஸ் 48 minus 200. இப்போ நம்ம மைனஸ் பண்ணாதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்னென்னா ஒரு நம்பரோட எதை ப்ளஸ் பண்ணணும் எதை மைனஸ் பண்ணணும் கூட தெரியணும். ஃபஸ்ட்டு எந்த நம்பரை ப்ளஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு எந்த நம்பர் மைனஸ் பண்ணணுன்றத கூட உங்களுக்கு தெரியணும். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். ஸோ அதில் நீங்கள் மாற்றி பண்ணால் கூட உங்களுக்கு டைமிங் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? டைமிங் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். சரி பண்ணும்போது எனக்கு என்ன ஆயிரும்? 1248 வரும். இங்கே 10.4x. அப்போ டிவைட் பண்ணால் அதான் நமக்கு என்ன வரும்? 120x. பாயிண்ட்டுக்கால ஒரு 0 போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா 104. இங்கே டேரெக்டாக மொத்தமாக டிவைட் பண்ணாலும் தெரியும். 1 வரும், ரிமைனிங் 208. ஸோ 20 120 வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 120. ஓகே, எக்ஸ் ஈக்குவல் டு 130 அப்படியே ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்த டேட்டா நான் காஸ்டிங் மோட்டுன்னு சொல்லி 480 மோர் தென் 2009க்கும் 14க்கும் கம்பேர் பண்ணாங்க. மோர் தென் சொல்லி அப்போ 2009 கம்பேர் பண்ணோம். எனக்கு என்ன வரும்? அதே பர்சன்டேஜ் 2 சார் கேன்சல் பண்ணிடுறோம். நான் காஸ்டிங் அப்போ ஓட்டு போட்டவங்க மைனஸ் பண்ணோம். அப்போ ஓட்டு எவ்வளோ பேர் ஓட்டு போட்டுருக்காங்களோ அதுலேருந்து 100 மைனஸ் பண்ணோம். அப்படி பண்ணால் எனக்கு என்ன வரும்? 105 minus 4y ஈக்குவல் டு இந்த சைடு 20% தான் வரும். 20%னா 16y ப்ளஸ் 480. காமன் எனக்கு எது மல்டிபிள் இருக்கு? ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டாக எழுதணும். ஒய்யை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா இதை கரெக்டாக எழுதணும். இதுலேயும் உள்ள மல்டிபிள் பண்ணக்கூடாது. எனக்கு காமன் என்ன இருக்குது? 16 இருக்குது. அது டிவைட் பண்ணிட்டோம்னா 2 டைம் ஆஃப் 105 ப்ளஸ் 4y. இங்கே ஒய் வரும், இங்கே எனக்கு 30 வரும். இப்போ தான் உள்ள மல்டிபிள் பண்ணும். 210 ப்ளஸ் 8y. ஓகேங்களா? மைனஸ் வரும், நான் ப்ளஸ் போட்டேன். ப்ளஸ் 30 இந்த சைடு இருந்தால் மைனஸ் தான் வரும். 180. 8y இந்த சைடு இருந்தால் 9y. அப்போ y ஈக்குவல் டு 20. அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஒய்ன்னு தெரிஞ்சிட்டா அப்போ எனக்கு என்ன தெரியுது? இசட் மைனஸ் டபிள்யூக்கு டேட்டா கொடுப்பாங்க. 7 டைம் ஆஃப் எக்ஸ் என்ன வரும்? 840. ஏன்னா 120 போது ப்ளஸ் 3y. 3yனா 60 ப்ளஸ் பண்ணால் 900. அப்போது எக்ஸ் மைனஸ் இசட் வந்து இல்லை. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் இன்வேலிட் ஓட். இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து கம்பேர் பண்ணுவோம். 2009க்கும் 14க்கும் 2009 ஒன்று வரும். அதே மாதிரி 32 இன்ட்டு 75% என்ன வரும்? 3y மைனஸ் 5னா நமக்கு என்ன வரும்? சாரி 4y. 80 மைனஸ் 5 75. அப்போது 3/4. அப்போ டேரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். 3/4 நமக்கு என்ன வரும்? 800 × 3 2400 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க.
அது ஓட்டு போட்டதுலேருந்து ஓட்டு போடாமல் வேலிட் ஓட்டை மைனஸ் பண்ணணும். அப்போனா தான் இன்வேலிட் கிடைக்கும். அப்போ என்ன வரும், 2100 மைனஸ் ரிசல்ட் தான் பொறுக்குது. ப்ளஸ் 2014 ஓட்டு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, 80 × 20 × 80%. 2 0 கேன்சல் ஆயிரும். 8 8 64. அப்போது இன்ட்டு 2 பண்ணால் 1280 பேர் ஓட்டு போட்டோம். அதில் வந்து டபிள்யூ பேர் இன்வேலிட். அப்போ வேலிட் ஓட்டை மைனஸ் பண்ணேன். அதோட ஆவரேஜ் ஆனது 480. அப்போ டோட்டல் 880. அப்போ இசட் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு இந்த சைடு இருந்தால் மைனஸாக மாறும். நான் என்ன பண்ணேன்னா 2100 ப்ளஸ் 1280 மைனஸ் 880. அப்போ இதை மைனஸ் பண்ணேன்னா 400. அப்போ ப்ளஸ் பண்ணால் இசட் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 2500. இசட் ப்ளஸ் டபிள்யூ ஈக்குவல் டு 2500. அப்போ ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் இசட் ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 3200/2. அப்போ 1200. அப்போ டபிள்யூ ஈக்குவல் டு 800 மைனஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும். இப்போ எல்லா வேல்யூயும் தெரிஞ்சிட்டா. ஸோ பாஸ் பண்ணி அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூ ரோட்லையும் கண்டுபிடிங்க. நான் டேரெக்டாக கொஸ்டின் போயிடுறேன். இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஸோ வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க. 2009 இஸ் த 1/8 ஆஃப் டோட்டல் வேல்யூ ரோட் ஃபீமேல்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கேஸ்ட் ஓட்டு போட்டதில் 1/8 வந்து வேல்யூ ரோட்டுன்னு சொல்லியிருக்காங்க 2009. அப்போ ஓட்டு போட்டவங்க எவ்வளோ பேர், 2000 பேர். 1/8 எவ்வளோ வரும், 4000 டிவைட் பண்ணால் 50, 250 பேர் வருவாங்க. கரெக்டாக 250 பேர் ஃபீமேல். அடுத்தது அதில் வேல்யூ ரோட் வந்து என்ன ரேஷியோ பிடிச்சிருக்கான், 9:1. வேல்யூ ரோட் எவ்வளவு, 1400. 9:1 பிடிச்சிருக்கு. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ 14 தருது. அப்போ 260. ஸோ இதுதான் எனக்கு மேல் ஃபீமேல் அப்படின்னு தருது. அப்போ ஃபீமேலோட வேல்யூ ரோட் எனக்கு எவ்வளோ தருது, 140. அப்போது ஃபீமேலோட இன்வேலிட் ரோட் எவ்வளோ இருக்கும், 250 மைனஸ் 140. கரெக்டாக? அப்போ 110 பேர் இன்வேலிடாக இருப்பாங்க. ஓகே, 110 பேர் இன்வேலிடாக இருப்பாங்க. கரெக்டாக? அப்போது மேல் எவ்வளோ இன்வேலிடாக இருப்பாங்க, 600லேருந்து மைனஸ் 110. அப்போ 490. கரெக்டாக? ஒரு ஏதாவது கேல்குலேஷன் சேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 2009க்கு பேர் 19 போட்டேன் அவசரத்தில். ஓகே, 2009 தானே கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வேல்யூ ரோட் பார்த்தீங்கன்னா 2400. அதில் வந்து எத்தனை 1/8. அப்போ 300 ஃபீமேல் மொத்தம் 300 பேர் தான் ஓட்டே போட்டிருக்காங்க. அதில் வேல்யூ ரோட் எத்தனை, 2000 ஓட்டு. அந்த 2000 ஓட்டு எப்படி ஸ்பிட் ஆகுது, 9:1. அப்போ ஒரு பார்ட் 200. அப்போ 1800 200ன்னு சொல்லி மேல் ஃபீமேல் ஸ்பிட் ஆகுது. இதில் ஃபீமேல் எவ்வளவு, 200 பேர் வேல்யூ ரோட். அப்போ இன்வேலிட் எவ்வளோ இருப்பாங்க, டோட்டல்லேருந்து மைனஸ் பண்ணணும். கரெக்டாக? வேல்யூ ரோட்டில் மைனஸ் பண்ணால் அப்போ 100 பேர் இன்வேலிட். அப்போது 400 பேர் இன்வேலிட் இருக்காங்க. அதில் 100 பேர் ஃபீமேல்னா மேல் எவ்வளோ இருப்பாங்க, 300 பேர். அப்போ அவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் 200. அப்போ 200 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணீங்களோ அதான் நமக்கு ஃப்ளோ வரும். ஓகேங்களா? ஸோ நானே பார்த்தீங்கன்னா அவசரத்தில் 2019 போட்டேன். ஸோ அது எல்லாமே ரெகுலர் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். ஓகே, 2014-19 ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கேஸ்ட் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை. அப்போது ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை எனக்கு எவ்வளோ இருக்குது, 1250 இருக்காங்க 2014. இதில் 2000 பேர் இருக்காங்க. 3280 டிவைட் பண்ணால் 1640. ஆப்ஷன் டி. அவ்வளோதான். 2014. ஓகே, ஃபஸ்ட்டே டேஷ் போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த டேட்டா தான் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்கிறாங்க, 2024 ஓட்டு எவ்வளோ பேர் போட்டிருக்காங்கன்னா 240 பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, வேலிட் அண்ட் இன்வேலிட். இது வந்து 2ஆக பிரியுது, வேலிட் அண்ட் இன்வேலிட் 9:5. அப்போ மொத்த பார்ட் எவ்வளவு, 14. அப்போ ஒரு பார்ட்டோட வேல்யூ
இன்ட்டு 60. அப்போ இன்ட்டு 6னா 540 300 அப்படின்னு ஸ்பிட் அவுட் ஆகிடுது. அடுத்து நான் காஸ்ட் ஓட்டு போடாதவங்களோட எண்ணிக்கை என்ன தான்? இன்வேலிட் ஓட்டுலேருந்து 60 அதிகம். அப்போ 360 பேர் ஓட்டு போடாதவங்க. அப்போ டோட்டல் ஓட்டு லிஸ்ட் 840 ப்ளஸ் 360. இப்போ 00 1200 ஓட்டு இருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மி? 2004ஓட கம்பேர் பண்ணால் 2004ல் எவ்வளோ பேர்? 2000 பேர் இருக்காங்க. அப்போ எவ்வளோ கம்மி? 800. அப்போ இன்ட்டு 100 போட்டால் 2 கேன்சல் ஆயிரும். 28 சொன்னால் 5. அப்போ 40% கம்மியாக இருக்காங்க. அவ்வளோதான் ஆன்சர். ஸோ பர்சன்டேஜில் எது கூட கம்பேர் பண்ணுமோ அது கீழே வரும், எது தேவையோ அது மேலே வரும். நான் 2004ஓட கம்பேர் பண்ண அது கீழே வந்து எனக்கு தேவை எவ்வளோ கம்மியாக இருக்காங்கன்னா ஸோ 800. அடுத்து இன்ட்டு 100. அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்தது x/w/yன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 800/20. அப்போ எனக்கு என்ன வரும்? 40. கரெக்டு. செட்டை ப்ளஸ் பண்ணும் 1080 கூட 1200 ப்ளஸ் பண்ணால் வருதா? 00 மீதி 1. ஆமாம் வருது, ரெண்டுமே கரெக்டு. w மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? w எக்ஸ் 800 120னா 086 680. இசட்லேருந்து 1200/20. 00 கேன்சல் ஆயிரும். டிவைட் பண்ணால் 85 தான் வரும். ஸோ பாசிபிள் இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு 2 தான் கரெக்டு, ஆப்ஷன் பி. அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ் இருக்குது. ஸோ அது ரீசனிங் டாபிக் மாதிரி தான். ஸோ அதை நீங்களே ஆன்சர் கீ வச்சு கம்பேரிசன் பண்ணி சால்வ் பண்ணிக்கோங்க. நான் வெறும் அப்ளிகேஷன் சம்மும் டிஏ மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.